இப்படியெல்லாம் பேசினதுனால தான் சாட்டை எங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பித்ததுக்கு காரணமே. போக போக அதுக்கப்புறம் அவருடைய பேச்சுகள் எல்லாமே குறைஞ்சிருச்சு. ஆனால் முன்னாடி பேசின பேச்செல்லாம் கேட்கும்போது இப்போவும் பிடிக்கும். இப்படியா பேசுவாங்க, ஏய் அப்பா தாக்கு தாக்குன்னு தாக்கிட்டாருப்பா அப்படின்னு. நீ யாரையா திட்டுனா யாராவது அப்படிலாம் திட்டாதீங்க. வாடா கருணாநிதி, வாடா கருணாநிதி, கருணாநிதி. முன்னாடி உங்கள் பேச்செல்லாம் கேட்டு தான் நாங்கள் நிறைய பேர் ஓட்டே போட்டோம். நிறைய பேர் உங்கள் கட்சியில் சேர்றதுக்கு ஆசையும் பட்டோம். ஆனால் கடைசியில் தானே உங்கள் முகம் என்னங்கிறது தெரிஞ்சது. அப்படி எல்லாம் நல்லபடியாக பேசிகிட்டு இருந்தவங்க, நீங்கள் யாரை எதிர்க்கிறதுக்காக கட்சி ஆரம்பிச்சிங்களோ அவங்க விட்டுட்டு அவங்களுக்கு சொம்பு. மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் அப்பாவாது இப்போதைக்கு எனக்கு ஒன்றும் சொல்ல தோணலை. தம்பி செந்தில் பாலாஜி எனக்கு ரொம்ப நெருக்கம். நாங்கள் அண்ணன் தம்பி உறவினர் மாதிரி பழகிய ஆட்கள். அவருக்கு கட்சி அரசியலை தாண்டி ஒரு உறவு இருக்குது. அன்னைக்கு செந்தில் பாலாஜியே கிளிகளும் கிழிச்சிங்க. மு.க. ஸ்டாலின் முதல் கொண்டு அந்த கட்சியில் உள்ள எல்லாரையுமே கிளிகளும் கிழிச்சிங்க. இன்றைக்கி அவங்க உங்களுக்கு தம்பி ஆயிடுச்சு, உறவு ஆயிடுச்சு, எல்லாமே ஆயிடுச்சு. நாளைக்கு என்ன ஆக போகுதோ.